பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 105 மற்றும் 106. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு இளைப்பாறுதல், ரெஸ்ட். இந்த இரண்டு சங்கீதங்களை நாம் வாசிக்கும்போது இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரத்தை முழுவதுமாக சுருக்கமாக நம்மால் வாசிக்க முடியும். அப்போது இந்த சரித்திரத்திலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக நாம் இந்த சரித்திரத்தை படிக்கும்போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் அவர்கள் நடுவே பெரிய காரியங்களை செய்தார். 105ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இப்போ ஆண்டவர் இந்த ஜனங்களை மிகவும் பெருக பண்ணி பலவான்களாக மாற்றினார். அப்படியே நாம் 28ஆம் வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து படித்து வரும்போது அந்த யாத்ராகமத்தில் நம்ம படித்த அந்த 10 வாதைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஆண்டவருடைய ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டிய நேரத்தில் பார்வோன் விடமாட்டேன் என்று இருதயத்தை கடினப்படுத்தின போது 10 வாதைகளை அனுப்பி ஆண்டவர் அவருடைய வல்லமையான கரத்தை கொண்டு இந்த ஜனங்களை விடுவித்தார். இப்போ முதலாவதாக இந்த சரித்திரத்தில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் ஆண்டவருடைய பலத்த கிரியைகள். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் தேவனை மறந்து போகிறார்கள். இந்த அனுபவம் அப்படியே நம்ம இஸ்ரவேல் சரித்திரத்தை படிக்கும்போது அநேக இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். 106ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். ஆண்டவர் பெரிய பலத்த கிரியைகளை செய்திருக்கிறார், ஆனாலும் சீக்கிரமாக இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருடைய கிரியைகளை மறந்து போனார்கள். அப்படியே 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசிக்கிறேன். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இப்போ இவர்கள் அடிக்கடி ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். இந்த காரியத்தையும் நம்மால் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். மூன்றாவதாக, ஆண்டவரை மறந்து விட்டார்கள் என்றால் அவர்களால் நீதியாக வாழ முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது. அப்போ அவங்க துணிகரமாக ஆண்டவருக்கு விரோதமாக பாவங்களை செய்தார்கள். 106ஆம் சங்கீதம் 19-20 நாம் பார்க்கும்போது, அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். அப்போ ஆண்டவர் செய்த பெரிய காரியங்களை அவங்க நினைக்காம இருக்கும்போது, ஆண்டவரை மறந்தபோது இவங்க செய்த காரியங்கள் என்ன? ஆண்டவருக்கு முன்பதாக துணிகரமான பாவங்களை செய்து வந்தார்கள். அதைத் தொடர்ந்து என்ன நடந்தது? நான்காவதாக, ஆண்டவருடைய தண்டனையை அனுபவித்தார்கள். 106ஆம் சங்கீதம் 26-27 பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாய் தம்முடைய கரத்தை எடுத்தார். அப்போ கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பிற்று. அப்போ அவர்கள் மற்ற ஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்தில் அநேகர் மாண்டு போகிறார்கள். அதைத் தொடர்ந்து ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் இவர்கள் மனம் திரும்புகிறார்களோ ஆண்டவர் விடுதலை செய்கிறார். நம்ம 106ஆம் சங்கீதம் 43ஆம் வசனம் முதல் பகுதியை பார்க்கும்போது, அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார். இப்போ ஒரு முறை 2 முறை அல்ல, அவங்க அநேக முறை ஆண்டவரை மறந்து அவர்கள் போகும்போது தண்டனையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனாலும் அநேகம் தரம் அவர்களை ஆண்டவர் விடுவித்தார். அநேக முறைகள் ஆண்டவர் அவர்களை விடுவித்தாலும் வசனம் சொல்லுகிறது, அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இப்போ ஆண்டவர் அவர்களை விடுவித்தாலும் அவங்க தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக நிலை நிற்கவில்லை. ஆண்டவரை விட்டு திரும்பவுமாக தூரம் போனார்கள். அதனால் அநேகர் நிரந்தரமாக கூட ஆண்டவரோடு திரும்ப வர முடியாத நிலைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். கானானுக்குள்ளால
போக முடியாத நிலைக்கு கூட அவர்கள் போய்விட்டார்கள். அதனால் அவங்க இழந்த காரியம் என்ன? அவங்க கானானுக்குள்ளால போகலை, ஆனால் அவங்க இன்னும் ஒரு காரியத்தை இழந்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருந்த ஒரு இளைப்பாறுதலை இழந்து விட்டார்கள். இந்த தேசங்களில் பார்க்கும்போது அந்த நாட்களில் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். எப்பொழுது எந்த நேரத்தில் மற்ற தேசத்தார் நம்முடைய தேசத்தின் மேல் படையெடுத்து வந்து அவர்கள் பிடித்து விடுவார்களோ அப்படிப்பட்ட பயம் அந்த தேசங்கள் இடையே எப்பொழுதும் காணப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆழமான நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆசைப்பட்டார். அந்த இளைப்பாறுதலை இந்த ஜனங்கள் என்ன பண்ணலை? பெற்றுக்கொள்ளவில்லை. சங்கீதம் 95:11 நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அப்போ அவங்க இழந்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், இந்த பூமியில் வாழும்போது அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் காணப்பட்டது. இன்றைக்கும் கூட நாம் பார்க்கும்போது எதை நாம் உண்மையாகவே விரும்புகிறோம் என்றால், எந்த காரியம் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும்? இளைப்பாறுதல் என்றால் என்ன? ஒரு ஆழமான ஒரு அமைதி, ஒரு ஆழமான ஒரு சமாதானம். ஸோ இதை தான் நம்ம எல்லாருமே வாஞ்சிக்கிறோம். நம்முடைய மனது, இருதயம் குழப்பமில்லாமல், பயமில்லாமல், திகில் இல்லாமல் அப்படியே ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் இந்த முக்கியமான ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அதனால் முழுவதுமாக ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக, இளைப்பாறுதல் இல்லாமல் தான் அவங்க வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். இந்த நாட்களிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நான் வாசிக்கும்போது, தியானிக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் அல்லது இப்படிப்பட்ட ஒரு மாதிரி காணப்படுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாதிரி காணப்படும் என்றால், நாமும் கூட இருதயத்தின் ஆழத்தில் ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படிப்பட்ட பாவ வழிகளில் திரும்ப திரும்ப சுற்றி வரும்போது ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் காணப்படுகிறோம். அப்படி என்றால், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அதிக நேரத்தில் மனதில் குழப்பம் அடைந்தவர்களாக, இருதயத்தில் கலக்கம் அடைந்தவர்களாக, அமைதி இல்லாமல் தான் நாம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு 4 காரியங்களை பார்க்கலாம். எப்படி இந்த ஒரு சைக்கிளை, இந்த ஒரு பேட்டர்னை நம்ம பிரேக் பண்ணி முறித்து ஆண்டவர் தரக்கூடிய இளைப்பாறுதலுக்குள்ளாக செல்லலாம். இப்போ இந்த காரியங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கென்று இந்த பூமியில் வாழும்போதே ஆயத்தப்படுத்தி இருக்கக்கூடிய இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்மால் போக முடியும். இப்போ இளைப்பாறுதலுக்கு ஆங்கிலத்தில் ரெஸ்ட், REST, நம்ம ஞாபகம் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக R என்று சொல்வதற்கு ரிமெம்பர். இப்போ ஆண்டவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்க என்ன பண்ணலை? நினைக்கவில்லை. ஆண்டவர் செய்த அற்புதங்களை, ஆண்டவர் அவர்களுக்கு செய்த இரக்கத்தை, கிருபையை நினைக்காமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். 105 சங்கீதம் 6 கூட அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவரை நினைவு கூறாமல் இருக்கும்போது தான் அவங்க வழி விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தரக்கூடிய இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் செய்யக்கூடிய காரியம் ஆண்டவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஈ என்று சொல்லும்போது என்ஜாய் காட். ஆண்டவர் நம்மை எதற்காக அவருடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார் என்றால் அவரை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. இயேசு சொல்லியிருக்கிறார், ஜீவ அப்பம் நானே. அது மாத்திரமல்ல,
என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் கூட ஆண்டவர் அவர்களுக்கு வானத்திலிருந்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் மன்னாவை கொடுத்தார். வனாந்திரத்தில் நீரோடைகளை அவர்களுக்கு அவர் திறந்து கொடுத்தார். எதற்கு என்றால் அவர்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக ஆண்டவருடைய அனுபவத்திலேயே அவர்கள் திருப்தியாக வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் திருப்தி அடையலை. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை அனுபவிக்கவில்லை. இந்த மன்னா மட்டும்தான் எங்களுக்கு இருக்குதா என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக போக வேண்டும் என்றால் ஆண்டவரை நாம் அனுபவிக்க வேண்டும், அவருக்குள்ளாக திருப்தி அடைய வேண்டும். மூன்றாவதாக எஸ் என்று சொல்லும்போது சீக்கிங் காட், ஆண்டவரை தேட வேண்டும். 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இப்போ கர்த்தரை நாம் வாஞ்சிக்க வேண்டுமாம், அவருடைய வல்லமையை நாம் நாட வேண்டுமாம், அவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டுமாம். அதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை அவர்கள் தேடவில்லை, ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் தேடவில்லை. அதனால ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருந்த அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக அவர்களால் போக முடியவில்லை. நான்காவதாக டி என்று சொன்னால் தேங்க் காட், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காகவும் கூட அவர்கள் முறுமுறுத்து கொண்டே வந்தார்கள். இது மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கிறதா, எகிப்தில் இதை காட்டிலும் எவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்கள் இருந்தது என்று அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் முறுமுறுத்து கொண்டே வந்ததுனால ஆண்டவர் கொடுக்க இருந்த அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக அவர்களால் போக முடியவில்லை. இப்போ இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றும் போது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்மால் போக முடியும். இந்த படத்தில் நாம் பார்க்கும்போது ரிமெம்பர் காட், என்ஜாய் காட், சீக் காட், தேங்க் காட், ஆண்டவரை நினைவு கூற வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். இந்த 4 காரியங்களில் நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மால் செல்ல முடியும். நாம் ஜெபிக்கலாமா? இந்த ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில் வாழும்போது கட்டளையிடுவாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் வாக்களித்த அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களால் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதனுடைய காரணங்கள் என்ன என்றும் நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தவறுதலை நாங்களும் செய்து ஆண்டவர் இந்த பூமியில் நாங்கள் வாழும்போது எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இளைப்பாறுதலை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே உம்மை தேட கிருபை தாங்க, உம்மை சார்ந்து வாழ ஆண்டவர் கிருபை தாங்க, உம்மை நினைவு கூற கிருபை தாங்க, உமக்கு நன்றி செலுத்த கிருபை தாங்கப்பா. இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை முறையாகவே செயல்படுத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.